எல்லாம் நாசமா போச்சு. ஊரு பூரா தெரிஞ்சிருச்சு. போலீஸ் கிட்ட போயிருந்தா நம்மள உண்டில்லன்னு பண்ணிருப்பாங்க. ஏன் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாரு. சரிதாவோட அப்பா மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன்? நீ பண்ண சின்ன தப்புனால தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. பெட்டி மட்டும் உன் கையில இருந்து விழாம இருந்தா ஒரு ஆளு கூட இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. கதவை திறந்து வராம ஓட்ட பிரிச்சு வந்திருக்கலாம். இப்ப பேசி என்ன பண்றது? எல்லாம் தான் முடிஞ்சு போச்சு. அந்த ஃபாதர் மட்டும் நடுவுல வராம இருந்திருந்தா பழிய தூக்கி சிலுவை மேல போட்டிருக்கலாம். அப்படியே அவனை போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துருக்கலாம். ஆண்ட்ரூ வரது அவன் தானே? பிரச்சனை பண்ண வர மாதிரி தெரியுது. போடா, நேத்தன சாதாரண அடியா வாங்கியிருக்கான். பிரச்சனை பண்றதுக்கு அவன் உடம்புல சக்தி வேண்டாம். எதுக்குடா வந்த? நேத்து காரணம் இல்லாம என்ன அடிச்சீங்கல்ல, ஃபாதர் ஒருத்தருக்காக தான் நான் பேசாம நின்னு வாங்கிக்கிட்டேன். அப்படி ஃபாதர் பேச்ச கேட்டு நடந்துக்கோ, இல்லனா ஃபாதரும் இருக்க மாட்டாரு. ஆனா ஃபாதர் இப்ப வேற மாதிரி சொல்லிட்டாரே. இருந்தாலும் நீ கொடுத்தது கொஞ்சம் அதிகம் தான். 2 பேருக்கு எண்ணெயில குளிப்பாட்டி நம்ம வைத்தியர் சுருக்கு எடுக்கிறதா கேள்விப்பட்டேன். நெறிக்கட்டு போறதுக்கு மாட்டு மூத்திரத்துல உப்பை போட்டு குடிக்க வச்சிருக்காங்களா? ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எப்படா கிடைப்பாங்கன்னு. 2 பேரும் நல்லா மாட்டினாங்க. நீ ஒரு நல்ல ஆளு. வச்சா குடுமி, சரைச்சா மொட்டை. பால்ராஜுக்கு இந்த விஷயத்தை கேட்டு சந்தோஷம்தான். அவருக்கும் இவன் மேல கோவம் இருந்ததுல. அப்புறம் நான் சொன்ன விஷயம் நடக்க போகுது. என்ன விஷயம்? அதான் நம்ம மேரிக்கு மாப்பிள்ள பாக்குற விஷயம். மாப்பிள்ள நாளைக்கு வந்துருவான். அவளுக்கு பிடிச்சிருந்தா அடுத்து கல்யாணம் தான். பையன் எப்படி ஃபாதர்? தங்கமானவன், பணம் காசு தான் இல்ல, ஆனா நல்ல ஒழுக்கமானவன். எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. நான் வெளியூர்ல இருந்தப்ப நான் வளர்த்த பையன். என்ன போங்க இருந்து, இனிமே இங்க வரக்கூடாது. அவ வந்துட்டு போட்டா. வேண்டாம் ஃபாதர், எல்லாமே தொந்தரவு தான். கடைசியில ஊர்க்காரங்க கிட்ட எனக்கு தான் செருப்படி. அதெல்லாம் நீ நடந்துகிட்டதால என்ன உள்ள விடாட்டி நானும் ஊருக்குள்ள போய் உன்னை பத்தி தப்பா பேசுவேன். நீ ஒருத்தி தான் பாக்கி, போய் சொல்லிக்கோ. நான் கிளம்புறேன். அப்ப நீ நாளைக்கு மேரி வீட்டுக்கு வரல? இல்ல ஃபாதர், நான் வர்றது அந்த பொண்ணுக்கு பிடிக்காது. அப்பா, இப்பயாவது பொண்ணுங்க மேல பயம் வந்ததே. ஒன்னும் பயப்படாதீங்க, தைரியமா போங்க. நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். என்னன்னு? இவரு ரொம்ப நல்லவர்னு. ஓ, பெருசா சிபாரிசு பண்ணிருக்கா? ஒரு விஷயம் ஃபாதர், இவளுக்கு ஒரு நல்ல பையனா பாருங்க. நல்ல அடி கொடுக்கறவனா இருக்கணும், அப்பதான் இவளோட வாழ்த்தனம் குறையும். அப்படி ஒரு ஆளைத்தான் நானும் பார்த்து வச்சிருக்கேன். ரெண்டும் கட்டா வயசு, நீ தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவ ஒரு வெகுளி ஃபாதர். இருந்தாலும் ஜாக்கிரதையா இரு. அப்புறம் நாளைக்கு நீ சர்ச்சுக்கு வருவல்ல? உனக்கு ஏதாவது வேலை இருந்தா கிளம்பு. எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டு உனக்கு சொல்லி அனுப்புறேன். சரிங்க ஃபாதர், நான் கிளம்புறேன். 4 மணிக்கு மேலே எங்கள் ஊருக்கு வண்டி இல்லை. அதை விட்டு அதுக்கப்புறம் காலையில் தான் பஸ்ஸு. நாளைக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணும். லேட்டாக போனால் அது நடக்காது. இல்லை, அவருடைய விருப்பம் என்னன்னு எல்லாம் நான் சொல்றது தான். நீ போயிட்டு வா. என்ன பிடிச்சிருக்குல்ல? எனக்கு தெரிஞ்ச பையன்தான். அவர் கிறிஸ்டின் தானே? அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? அவன் பேர் தான் தெரியுமா, லூயிஸ். அம்மா கூட தான் இருந்தான். 4 வருஷம் முன்னாடி இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் தான் எடுத்து வளர்த்தேன். இல்லை, என் குடும்பத்தில் எல்லாரும் மதம் மாறாம முதல்ல கிறிஸ்டியனா இருந்தவங்க.
மாப்பிள்ளை கிறிஸ்டினா மதம் மாறினவர், அதனால அவங்க எல்லாம் அப்பா கஞ்சிக்கே வழி இல்ல, கௌரவத்தை பத்தி பேசுறீங்களா? அந்த பையன் கன்வெர்டட் கிறிஸ்டியனா, அதனால வீட்டுல இருக்கிறவங்களுக்கு பிடிக்காதான். கிறிஸ்டியன்ல என்ன வித்தியாசம்? எல்லாம் ஒண்ணுதான். இல்ல, ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அவ்வளவுதான். ஆ, அப்ப எல்லாம் நான் சொன்ன மாதிரி தான். அடுத்த மாசம் நிச்சயதார்த்தம். உங்க சைடுல யாராருக்கு சொல்லணுமோ சொல்லிக்குங்க. இது விஷயமா நீ ஏதாவது சொல்ல விரும்புறியா? இல்ல. நீ எதுக்காக மாளற? ஒண்ணு இல்ல. நீ என்ன நினைக்கிறன்னு தெரியும். கவலைப்படாத, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நாமெல்லாம் கர்த்தருக்கு கடமைப்பட்டவங்க. நீ நன்றி சொல்ல வேண்டியது இன்னொரு ஆள்கிட்ட. யாருக்குமே பிடிக்காத ஒரு நல்லவன், அவன் தான் சிலுவை. பாக்கியலட்சுமி சொன்னா விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வீட்டுக்கு முன்னாடி காத்துக்கிட்டு இருப்பான். சரி, நான் வரேன். ஆ. பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அங்க பாத்தியா, சொல்லல? ரொம்ப நேரம் காத்திருந்து நீயே வந்துட்டியா? இல்ல, நான் அப்படியே சும்மா. என் மேல இருந்த கோவத்தினாலதான் உள்ள வரலையா? இல்ல, எனக்கு யார் மேலயும் கோவம் இல்ல. அப்படின்னா உள்ள வர வேண்டியதுதானே? அது நல்லா இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கு. எனக்கு இவனுக்கு இதுதான் சரியான இடம். இல்ல கை சார்? வாடா, ஒரு நல்ல விஷயத்த சொல்ற. சிலுவ, நீ இந்த ஊர்ல இருக்கிறதுனால தான் சிறுத்தை இங்க வர்றதில்ல. என்ன 4 மாசம் முடிஞ்சிருச்சுல்ல, இனிமே அது இங்க வராதுன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் திடீர்னு வரும் பாருங்க. அப்படி வந்தாலும் நீ தான் இருக்கிய சிலுவ. கை சார், என்னாச்சு? ஏன் கத்துற? சீக்கிரமா வந்து படுடி. எதுக்கு? பேசாம படுத்துங்க. சும்மா இருங்க. ஆடு கத்துது. அந்த சிலுவை மறுபடியும் வேலையை காட்டுறானா? ஐயோ, ஓடி வாங்க, ஓடி வாங்க. இந்த ஆட்டுக்குட்டி சிறுத்தை தூக்கிட்டு போகுது, ஓடி வாங்க. ஐயா, ஓடி வாங்க. எந்த பக்கம் பாத்தீங்க? நம்ம பன்னீர் வீட்டு பக்கத்துல. நான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது தான் அதை பார்த்தேன். ஒரு ஆட்டை கடிச்சு குதறிட்டு இருந்தது. அப்புறம் எங்க போச்சு? அதை பாக்குறதுக்கு நான் பின்னாடி போனா எங்கது என்ன ஆகுறது? பயத்துல அது என் பின்னாடியே வரல. அப்ப இங்க தேடுறது வேஸ்ட். அந்த மலைக்கு பின்னாலதான் போயிருக்கும். நாம அங்க போய் பார்க்கலாம். அந்த விஷயத்தை நாங்க பாத்துக்கிறோம். அட என்னப்பா, நாம எல்லாரும் சேர்ந்து போய் தேடி பார்க்கலாமே. அவனை விட்டுட்டு என் கூட வர்றவங்க வாங்க. ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? உன் வேலையை பார்த்துட்டு போடா. சிறுத்தை எப்படி பிடிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அப்படின்னா நாங்க உன் கூட வர சிலுவ. வேண்டாம், நீங்க வந்தா ஒன்றும் நடக்காது. துப்பாக்கி இருந்தாதான் வேலை நடக்கும். ஒரு உதவி பண்றீங்களா? என்னன்னு சொல்லு. இப்படி கும்பலா போனா சிறுத்தை ஓடி போயிடும். மை போட்டு பார்த்தாலும் கிடைக்காது. அதனால தான் சொல்றேன், சிறுத்தையை பதுங்கி இருந்து தான் சுடணும். வர்றவங்க வாங்கயா. பெருசா உபதேசம் பண்ண வேண்டாம்.
போயிடுச்சா? இல்ல தப்பிச்சிருச்சு. அது அந்த குகைக்குள்ள பூந்துருச்சு. அதுல இருந்து வெளியே வரக்கூடாது. அது அந்த குகைக்குள்ளேயே வச்சு கொல்லணும். சத்தம் போடாதீங்க. நீங்க எல்லாரும் இங்கேயே நின்னு இன்னும் பந்தம் ஏதாவது இருந்தா பத்த வைங்க. ஏன்னா விடியற வரைக்கும் ஒண்ணும் பண்ண முடியாது. குகையோட வாசலை சுத்தி நெருப்பு பத்த வைக்கணும். அப்பதான் அது வெளியில வராது. ஆஹா. ஆ. இன்னும் நிறைய பந்தங்களை கொடுத்து சீக்கிரம் கொண்டு வாங்க. அவ்வளவுதான் காட்ட முடியும். அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.